இயல் 8 நெருங்கிய நட்பை குறித்த எச்சரிக்கை. எல்லோருக்கும் உன் இதயத்தை திறந்து காட்டாதே. ஆனால் விவேகமும் இறை பயமும் உள்ளவரிடத்தில் உன் அனைத்து செயல்களையும் பற்றி பேசு. இளைஞர்களோடும் மற்ற மக்களோடும் மிகவும் அரிதாகவே பேசு. செல்வர்களிடம் முகஸ்துதி செய்யாதே. அவர்களின் கண்களில் தென்பட விரும்பாதே. தாழ்ச்சி, கபடற்ற தனம், பக்தி, நல்லொழுக்கம் உள்ளவர்களோடு உறவாடு. நல்வாழ்வுக்கு நடத்தைக்கு தேவையானவை பற்றி பேசு. எந்த பெண்ணோடும் நட்பு கொள்ளாதே. ஆனால் நல்ல பெண்களுக்காக இறைவனிடம் மன்றாடு. இறைவனோடும் அவருடைய காவல் தூதர்களோடும் மட்டும் இணைந்திருக்க ஆசை கொள். மனிதர் உன்னை அறிய வேண்டுமென்கிற ஆசையை விலக்கு. எல்லோரோடும் அன்பாயிரு. ஆனால் எல்லோரோடும் நட்பு கொண்டிருப்பது உதவாது. முகமறியாத ஒருவன் தூரத்தில் நட்புகளோடு விளங்கிய போதும் அவனை நேரில் பார்க்கும்போது அந்த புகழ் சில நேரம் மங்கலாக இருப்பதுண்டு. நம்முடைய நட்பினால் நாம் மற்றவருக்கு பிரியமானவராக இருக்க நாம் சில சமயங்களில் நினைக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கும் ஒழுங்கினத்தால் அவர்களுக்கு அருவருப்பாய் இருக்க துவங்குகிறோம். சிந்தனை: நாம் மனிதருக்கல்ல, இறைவனுக்கே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். படைப்பு பொருட்களுடன் நாம் கொண்டிருக்கும் நெருக்கமான நட்பு உறவு நம் ஆன்மாவை படைத்தவரிடமிருந்து பிரித்து பலவீனப்படுத்துகிறது. நம் ஆன்மா அதிகமான மேலான காரியங்களையே தேட வேண்டும். நமது நட்பு விண்ணகத்தில் உள்ளது என திருத்தூதர் சொல்கிறார்.